ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டுனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நிலா வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸ் ராகவ் கூட வந்து காரில் வந்து போய்கிட்டு இருக்காங்க செங்கல்பட்டுக்கு. ஸோ அங்கே போயிட்டு அந்த வாழை வந்தானை பார்த்து நிலா வந்து பேசுகிறதுக்காக அங்கே கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்போது இவர் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. என்ன விஷயமா நீங்கள் அங்கே போகிறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள சும்மா ஜஸ்ட் பார்த்து பேசிட்டு வரலாம் தான், ஒரு சின்ன வேலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு ராகவ் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நிலாவுமே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ராகவ் வந்து சரி நிலா பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே நிலா வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க வாழ்வந்தனுக்கு. என்னம்மா சொல்லுமா, வந்துட்டியாம்மா அப்படின்னு. நான் வந்துட்டேன் சார் அப்படின்னு. நான் உள்ளதாம்மா இருக்கேன், நீ உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நிலா டேரெக்டாக இறங்கின உடனே உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்த உடனே சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுமா எப்படி இருக்க, என்னம்மா காரணம், நீயும் உன் புருஷனும் எதுக்குமா அடிக்கடிக்கு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவர் கேட்கவும், சார் முதல்ல உங்களுக்கு நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுற விஷயத்த யார் சார் சொன்னாங்க அப்படின்லாம் வந்து நிலா கேட்குறாங்க. அது உனக்கு எதுக்குமா தேவையில்ல விஷயம், நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு தான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் முதல்ல எனக்கு இன்னொரு விஷயம் சார், எங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் எப்படி சார் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போது இங்கே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக வந்துட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே ஐடி ப்ரூஃப் எல்லாமே வேணும் இல்லை சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, அது இல்லாமல் எப்படிம்மா அப்படின்னு. சார் அப்போது என்னுடைய ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு யார் சார் கொடுத்தது, நான் ஓடி வரும்போது என்னுடைய வீட்டிலேருந்து நான் எந்த ஒரு ப்ரூஃப்மே கொண்டு வரல, அப்படி இருக்கும்போது எங்களுடைய கல்யாணத்தை எப்படி சார் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க, ப்ராப்பராக எப்படி சார் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம கேள்வி, இதை உன் புருஷன்தாம்மா உன்னுடைய ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நிலாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. சார் என்ன சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு. என்னம்மா எப்படி கேட்குற, அதான் அவனுக்கு கல்யாணம் நடந்துச்சுல்ல, அவனுடைய காதலை அவன் தாம்மா எல்லா ப்ரூஃபையும் கொடுத்தான், அவனுடைய ப்ரூஃப், ஏம்மா உனக்கு இது தெரியாதா, அவன் அந்த ப்ரூஃப் கொடுத்ததுனால தான் அவங்க 2 பேருக்குமே மேரேஜ் வந்து சட்டப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ண வச்சுச்சு, நீங்கள் வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணாங்க, அதனால் உங்களுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே கல்யாணம் பண்ணி வச்சு 2 பேரையும் வந்துட்டு ப்ராப்பராக வந்து திரும்பவும் அவங்க பிரிக்க முடியாத அளவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தோம், இதில் நம்ம உனக்கு சந்தேகம், நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி தானே ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ இப்படி கேட்டால் எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் நீலாவுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. சோழன் கிட்ட எப்படி நம்மளுடைய ப்ரூஃபெல்லாம் இருந்திருக்கும், எப்படின்னு தெரியல அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நிலா அங்கேருந்து எதுவுமே பேசாமல் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஆக்சுவலி டிவோர்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு சோழன் வந்து வாழவந்தான் கிட்ட சொல்லி வச்சுருந்தாரு நிலா கிட்ட பேச சொல்லி. ஆனால் இந்த ப்ரூஃப் வந்து நான் கொடுத்ததா நிலா வந்து கேட்டால் சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்த சோழன் வந்து மறந்துட்டாரு. ஸோ அங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அதனால் இங்கே சோழன் நல்லாவே வந்து மாட்டிக்கிறாரு. வாழவந்தான் எல்லாத்தையும் வந்து நிலா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நிலா அதே கோவத்தோட கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. கிளம்பி இப்போது சோழன் வந்துட்டு ப்ரூஃப் வச்சுக்கிட்டே தான் நம்மக்கிட்ட தெரியலையே, அன்னைக்கு நாம் கேட்டபோது கூட எதுவுமே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை மழுப்பிக்கிட்டே இருந்தாரா, அதாங்க எனக்கும் தெரியல, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னே தெரியல அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் அவ்வளோ தடவை கேட்டேன் எப்படி இந்த கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு. சோழன் அப்போ நம்மக்கிட்ட உங்களுடைய ப்ரூஃப் இருக்கிற விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டு எப்படின்னு எனக்கும் தெரியல அப்படின்னு நம்மக்கிட்ட நல்லாவே மழுப்பிட்டாரு. இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. நம்ம சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக ப்ரூஃப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் எப்படி தேடி தேடி அலைஞ்சோம், ஒவ்வொரு இடமா ஏறி அடங்கணும், அப்போ எல்லா இடத்துலையுமே உங்களோட ஆதார் கார்டு வேணும், ஒரு ஃபோன் நம்பர் வாங்க கூட உங்களுடைய ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போல்லாம் சோழன் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு காட்டாமையே, இருக்குதுன்னு சொல்லாமையே என்னை எவ்வளோ நாளாக அலக்கழிக்க வச்சுருக்காரு, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அப்போது டிவோர்ஸ் விஷயத்துலையும் கண்டிப்பாக அவர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு, அவர் தான் ஃபோன் பண்ணி இவருக்கு சொல்லியிருக்காரு நம்ம டிவோர்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு, இவரோட மனசில் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கரெக்டாக கோவத்தோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இப்போ இதை பற்றி அவர்கிட்ட கேட்காமே விடக்கூடாது, அப்போது இன்றைக்கி நம்மளுடைய பர்த்டே அப்படின்னு கரெக்டாக சோழன் வந்து சொன்னார். அப்போவே நம்ம கேட்டோம்,
எப்படிங்க என்னுடைய பர்த்டே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அப்போ ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாரு. ஆனால் இப்போ புரியுது, என்னுடைய ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு தான் அதில் என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிறத வச்சு இவர் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு பர்த்டே டேட்டை வச்சு ஆதார் கார்டில் இருக்கிறத அப்படின்னு நீலாம் கரெக்டாக வந்து கெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நேராக வீட்டுக்கு கோவத்தோடு போகிறாங்க. பார்த்தா இங்கே சோழன் நிலாவுக்காக பயங்கர சர்ப்ரைஸாக வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நைட்டு வந்துட்டு ஸ்பெஷலாக நிலாவுக்காக கேக் வெட்டுறதுக்காக ஒரு கேக் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. அதை வந்துட்டு நம்ம நடேசன் வந்து காலிலே வந்து மெரிச்சிட்டாரு. ஸோ இப்போது அதுக்காக நிலாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சோழன் நினச்சிக்கிட்டு பகல்லே வந்து எல்லாத்தையும் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு கேக்கை திரும்பவும் சோழன் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிலாவுக்கு வந்துட்டு தன் காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஹார்ட்லாம் வந்து போட்டு நல்லா வந்து பயங்கரமாக வந்து சோழன் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிலா வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே இது எல்லாத்தையும் பார்த்ததும் என்ன இது டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் வாங்கங்க வந்துட்டிங்களா, உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பார்த்தீங்களாங்க டெக்கரேஷனில் எப்படிங்க இருக்குது, நல்லா இருக்கா, இதெல்லாம் உங்களுக்காக தான் அப்படி இப்படின்னு சோழன் வந்து பேசுகிறாரு. நிலா கோவத்தோடய இருக்காங்க. கோவத்தோடு வந்த உடனே நேராக போயிட்டு பர்ஸை வந்து வச்சுட்டு ரூம்லேருந்து வெளியே வராங்க. ஸோ இப்போ இங்கே சோழன் வந்துட்டு என்னடா ஆச்சு தெரியலையே அப்படின்னு பல்லவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னி இப்போ தானே வீட்டுக்குள்ளே வந்தாங்க, வந்த உடனே இப்படி பேசினா அன்னைக்கு கோவம் வராதா, இருன்னு முதல்ல அவங்க போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரட்டும், நீ டெக்கரேஷன் பண்ணிக்கிறதெல்லாம் அவங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க, நீயே ஓவராக பில்டப் பண்ணி அன்னிக்கிட்ட ஏதாச்சும் வாங்கி கட்டிக்க போகிறேனே அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நிலா வந்ததுக்கப்புறமா இங்கே நிலா வந்து டேரக்டாக சோழன்கிட்ட என்னுடைய பர்த்டேன்னு உங்களுக்கு இன்றைக்கி எப்படி தெரியும் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இங்கே சோழன் சாக்காய் திருன்னு முழிக்கிறாரு. ஸோ சேரன் வராங்க, பாண்டியன் வராங்க, எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. பாப்பா நிலா போயிட்டு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருங்கண்ணா ஒரு நிமிஷம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுப்பா நிலா அப்படின்னு, இல்லை அண்ணியோட பிறந்தநாள்னு சோழன் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கூட கேட்கவே இல்லையாப்பா, எதுக்குப்பா இப்போ, அது விடுப்பா, இன்னைக்கு உன் பிறந்தநாள் தானே, ஜாலியாக இருப்பா, எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எப்படியோ ஒன்று சோழன் தெரிஞ்சுக்கிட்டால அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்லவும், ஆனால் நீங்கள் அமைதியாக இருங்கண்ணே, நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஏங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சின்ன பிள்ளையா, ஒரு தடவை உங்களுக்கு சொன்னால் புரியாதா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நிலா கோவத்தோட பேசவும், ஏங்க இப்போ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோழன் வந்துட்டு ஏதோ பேசி சமாளிக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பொய் சொல்லாதீங்க, என்னுடைய ஆதார் கார்டில் என்னுடைய பர்த்டே டேட்டை வச்சு தானே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் கிட்ட வந்து நிலா கேட்கவும் சோழன் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க, உங்களுடைய ஆதார் கார்டா, அது என்கிட்ட எங்கெங்க இருக்குது, எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு, அப்போது வேறு எப்படி நீங்கள் என்னுடைய பர்த்டே டேட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்துட்டு கேட்கவும் சோழன் வந்து எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் உங்களுடைய ஐடியில் பார்த்தேன் அப்படி இப்படின்னு வளர்ப்புறாரு. நான் அதிலெல்லாம் இல்லவே இல்லை, நீங்கள் எப்படி என்னோடய பர்த்டே டேட்டை கண்டுபிடிச்சிங்கன்னு கரெக்டாக பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து எங்கள் கோவத்தோடு கேட்கவும் இப்போ சோழன் வந்து திருன்னு முழிக்கிறாங்க. ஏங்க எதுக்குங்க இப்போ அதெல்லாம் விடுங்க, எங்கள் பாருங்கள் நைட் அவர் கேக்கை வந்து மெரிச்சிட்டாருன்றதுக்காக உங்களுக்கு திரும்பவும் நான் ஸ்பெஷலாக ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நமக்கு கேக் கட் பண்ணி உங்களுடைய பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சோழன் சொல்லவும், ஏங்க முதல்ல இதெல்லாம் நீங்கள் எதுக்காகங்க பண்ணுறீங்க, என்னோடய பர்த்டே எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்கன்னு சொன்னால் அதை விட்டுட்டு எதோ பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களை கேட்டேனா திரும்பவும் எனக்கு கேக் கட் பண்ணுங்க அப்படின்னு, அதான் நைட் என்னோடய பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேக் கட் பண்ணிட்டீங்கல்ல, நான் தான் அதுவே ஓகேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமும் திரும்பவும் எதுக்காகங்க நீங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் எதோட மனசில் வச்சுக்கிட்டு எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது, இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு விட்டுருங்க, இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் என்னுடைய பர்த்டேவை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு நான் சொல்லவா உங்களுக்கு, என்னுடைய ஆதார் ப்ரூஃபை வச்சு தான், அது உங்ககிட்ட தான் இருக்குது, ஏங்க இப்படி போய் சொன்னீங்க, ஆதார் கார்டை நீங்கள் வச்சுக்கிட்டே என்னை எவ்வளோலாம் அலக்கழிக்க வச்சிங்க, நான் கூட நம்மளுடைய மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணது எப்படி ஒரு ப்ரூஃப் இல்லாமல் அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு இவ்வளவோ தடவை யோசிச்சு பார்த்தேன், உங்ககிட்ட கூட நான் அதை பற்றி பேசினேன், நீங்கள் அப்போ ஏதோ காரணம் சொல்லி என்னை சமாளிச்சிட்டிங்க, ஆனால் எப்படி என்னுடைய
ஆதார் கார்டு உங்ககிட்ட கிடச்சிச்சு, ஒழுங்கு மரியாதை சொல்லிவிடுங்க. நான் அந்த ஆதார் கார்டு இல்லை அப்படின்னு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன். என்னோடய சர்டிஃபிகேட் வாங்க முடியாமல், ஒவ்வொரு கடைக்கும் ஏறி இறங்கி ஒரு ஃபோன் நம்பர் வாங்க முடியாமல், ஒவ்வொன்றுத்துக்கும் வீடு வாடகைக்கு பார்க்கறதுக்கு இல்லாமல், ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு முடியாமல், என்னோடய ஆதார் கார்டு இல்லாமல் நான் இவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டேன், தவிச்சேன். அப்போல்லாம் கூட நீங்கள் ஒரு வார்த்தை உங்களுடைய ஆதார் கார்டு ப்ரூஃப் இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லாமையே மறைச்சிட்றீங்க. எதுக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போது உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இங்கே வந்து சோழனை பார்த்து நிலா கேட்கவோ, சோழனுமே இருந்துக்கிட்டு, ஏங்க என்னங்க சொல்லுங்க, உங்களுடைய ஆதார் கார்டு என்கிட்ட இருக்கா, என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு போய் சொல்லாதீங்க. இந்த கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீங்கள் தான் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னுடைய ப்ரூஃபை கொடுத்துருக்கீங்க, எனக்கு தெரியாத நினச்சிட்டிங்களா? நான் இப்போ அவர் பார்த்துட்டு பேசிட்டு தான் வரேன். அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எங்க உங்களுடைய மொபைலை கொடுங்க, உங்ககிட்ட என்னோடய ஆதார் கார்டு ப்ரூஃப் இருக்கா இல்லையான்னு மட்டும் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா வந்து சோழனோட மொபைலை கேட்கவும், எங்க இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். பல்லவா அவருடைய மொபைலை எடுத்துக்கொடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் கிட்ட சொல்லவும், பல்லவனுமே அண்ணி அப்படின்னு பார்க்குறாங்க. என்னடா பல்லவா எடுத்து கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் மொபைலை கொடுண்ணா அண்ணி கேட்குறாங்கல்ல அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. டே பல்லவா அமைதியாரடா நீ ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க கொடுங்கன்னு சொல்கிறேன்ல, ஏன் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு நிலா பாக்கெட்டில் இருந்து அவங்களே வந்து சோழனுடைய ஃபோனை உடனே எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போது ஐயோ வாழவான் தான் எல்லாத்தையும் சதிப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா அதாவது யோசிக்கிறாங்க நம்ம சோழன் வந்துட்டு மனசுக்குள்ள. ஸோ இப்போ நிலா வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதை எடுத்து காட்டுறாங்க. இது என்னங்க, இது என்னோடய ஆதார் ப்ரூஃப் தானே, இதை வச்சுக்கிட்டே நீங்கள் இல்லைன்னு என்கிட்ட ட்ராமா பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா சொல்லவும், இப்போ சோழன் வந்து அப்படியே வந்து பிளேட்டை திருப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க ஆமாங்க இது உங்களுடையது தான், என்னுடைய ஃபோனில் எப்படி வந்துச்சு காட்டுங்க, இங்கே பாருங்க. ஓ இதுவா, இங்கே பாருங்க, நான் உங்ககிட்டலாம் எதுவும் போய் சொல்ல மறைக்கலைங்க. எனக்கு இந்த விஷயமே இப்போ தாங்க தெரிய வரும். நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நான் என் பாட்டுக்கு ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ப்ரூஃப் என்கிட்ட இருந்ததே உங்களுடையதுன்னு தெரியுங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுங்க. அதான் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து உங்களுடைய எல்லா ப்ரூஃபும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களே, இதுக்கப்புறமும் உங்களுக்கு எதுக்கு இந்த ப்ரூஃப் தேவைப்படுது அப்படின்னு தாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இதில் உங்களுடைய பர்த்டே டேட் இன்றைக்கின்னு தெரிஞ்சிச்சு. அதனால தாங்க உங்களுக்கு நான் கேக் செலிப்ரேட் பண்ணேன். நீங்கள் என்னங்க என் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு நடிக்காதீங்க. அப்போது அன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னுடைய ப்ரூஃப் கொடுத்தது அவர் சொன்னார் இல்லை, ஆதார் கார்டு உங்களுடைய ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அதுக்கு என்னங்க பதில் சொல்கிறீங்க? இப்போது நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஏதேதோ காரணம் சொல்லி பொய் சொல்லி என்னை நம்ப வச்சு ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இருக்கிறதுலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காதது பொய் சொல்கிறது தான். நீங்கள் 1000 தடவை இல்லை எவ்வளோ தடவை என்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் நான் உங்களை கண்டிச்சுட்டே இருந்திருக்கேன். இந்த மாதிரி பொய் சொல்லாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு. அப்போவும் திரும்ப திரும்ப என் விஷயத்தில் இப்படி பொய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கள, உங்களுடைய மனசில் என்னங்க நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? எதுக்காக இப்படி எங்களை நம்ப வச்சு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னெல்லாம் வந்து நிலா வந்து கேட்கவும், சோழன் பயங்கர ஷாக்கால் இருக்காங்க. இங்கே எல்லாருமே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ சோழன் நிலாவுடைய ஐடி ப்ரூஃபை வச்சுக்கிட்டு தான் நிலாவுக்கு கொடுக்காமையே இருந்தானா அப்படின்ற மாதிரி இங்கே சேரனும் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. டே சோழா என்னடா இது, அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, அப்போல்லாம் அந்த ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லடா, வச்சுக்கிட்டே இல்லைன்னு அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கியடா, நிலாவுக்கு கோவம் வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சேரன் வந்து சொல்லவும், அண்ணன் என்னென்ன நீ நான் நிலா கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், அது உனக்கு பிடிக்கலையா, எதுக்குன்னா எப்படி சந்தில் சிந்து பாயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து சேரன்கிட்ட சொல்லவும், இப்போது இங்கே சேரன் இருந்துட்டு சரிப்பா விடுப்பா ஏதோ அவன் தான் மறந்துட்டேன் இல்லைன்னு சொல்கிறான் இல்லை இப்போ தானே பார்த்ததா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொன்ன உடனே, இல்லைண்ணே இது எல்லாமே பொய்ண்ணே, எல்லாமே நாடகம் ட்ராமாண்ணே, அது எப்படின்னா அன்னைக்கு ப்ரூஃப் எடுத்து கொடுத்தவருக்கு அதுக்கப்புறம் நாம் இவ்வளோ கஷ்டம்னு அழிஞ்சு தெரிஞ்சப்போ என்னோடய ப்ரூஃப் அவருக்கு ஞாபகம் வந்திருக்காது, இப்போ மட்டும் எதிர்ச்சியாக பார்த்தாராம், என்னுடைய பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டாராம், விஷ் பண்ணுறாரா. அண்ணா இதுலேருந்தே உங்களுக்கு தெரியல அண்ணா, இவர் என்கிட்ட போய் சொல்லிட்டு என்னோடய ப்ரூஃபை வச்சுக்கிட்டு எனக்கு கொடுக்காம இருந்திருக்காரு. அப்போ இவருடைய மனசில் என்னென்ன நினச்சிட்ருக்காரு, அண்ணா உங்களுக்காக மட்டும்தான் பல்லவனுக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன், வேறு யாருக்காகவும் இல்லைன்னா இந்த மேரேஜ் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுது இப்போது டிவோர்ஸ் வரைக்கும் நிற்கிறது நான் எல்லாமே இதுக்காக தான். சட்டப்படி இது வந்து
ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் நான் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லைண்ணே. எப்போவோ தாலியை கழட்டி கொடுத்துட்டு உங்களுக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இப்போது சட்டப்படி நான் அதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக தான் நான் இப்போது டிவோர்ஸ் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்கேன். இவருக்கு ஏன்னா இதெல்லாம் புரியவே மாட்டேன்னுது. அவருடைய நல்லதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் எனக்காக அவருடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடுவார் அப்படின்னு தானே நான் அவருக்காக யோசிச்சு இதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் இவர் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் என்னென்ன அர்த்தம், எதுக்காக நான் இவர் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாலாம் நிலா சோழனை கேள்வி கேட்கவும் சோழனால் எதுவுமே பேச முடியறதில்ல. எங்க அது அப்படின்னு நிறுத்துங்க, இதுக்கு மேலே உங்களுக்கும் எங்களுக்கும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ணா இங்கே பாருங்க, உங்களுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். அவர் என்ன சொன்னார், நான் இந்த வீட்டுக்கு வந்தால் அவர் போயிடுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வந்தார். இப்போது நான் இந்த வீட்டுக்கு எவ்வளோ நாள்னு ஆச்சு, இவர் ஏன் இங்கே இருந்து இன்னும் போகாமல் இருக்காரு. ஆனால் அதுக்காக நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணா. இவராக தான் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நான் அங்கேருந்து போயிடுறேன், நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சிருங்கன்னு இவராக தான் சொன்னார். நானாக ஒன்றும் கேட்க கிடையாது. இப்போது இவரை முதல்ல இந்த வீட்டில் இருந்து வெளியே போக சொல்லுங்கண்ணே, என் கண்ணு முன்னாடியே இவர் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிங்க நிலா கோவத்தோடு பேசவும் சோழனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நிலாவுக்காக தேறி வந்தோம், நம்ம பண்ணதெல்லாம் நிலா ஏற்றுக்கிட்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டோம். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சோழன் ரொம்ப வருத்தப்படுறாரு. பரப்பானிலா பர்த்டே அதுக்குமா எதுக்குப்பா டென்ஷன் ஆகிட்டுக்கிட்டு விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணா இந்த விஷயத்த நான் அமைதியாக விட போகிறதில்ல. இவரை முதல்ல இந்த வீட்டிலேருந்து வெளியே போக சொல்கிறீங்களா, இல்லைனா நான் திரும்பவும் ஹாஸ்டலுக்கே போயிடுவேண்ணா அப்படின்னு இங்கே நிலா சொல்லவும், இல்லைப்பா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதப்பா, நீ எங்கேயும் போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்லவும், அப்போ நான் வெளியே போனால் உனக்கு பரவாயில்லையானே அப்படின்ற மாதிரி சோழன் மனசுகளை நினச்சிட்டு சேரனை பார்க்குறாங்க. எல்லாமே சோழன் பண்ண தப்பு, இதில் வீட்டில் இருக்கிறவங்க மேலே கோவப்பட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே அமைதியாக இருக்காங்க எல்லாருமே. ஸோ இப்போது இங்கே சோழன் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. என்னங்க நான் இந்த வீட்டை விட்டு போகவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தான் இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும், நான் இங்கே இருக்கணும்னா நீங்கள் கிளம்பி போங்க, இல்லைனா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்திருக்கீங்க, இதுக்கப்புறமும் நான் இங்கே இருந்து என்னங்க ஆக போகுது, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லவும், இல்லைங்க நீங்கள் எங்கேயும் போக வேணாம், நானே இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேங்க அப்படின்னு சோழன் சொல்லிடுறாரு. ஸோ சோழன் வெளியே போகிறது இங்கே நம்மளுக்கு சேரனுக்கு பல்லவனுக்கு பாண்டியனுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. ஸோ நீ என்ன தான் சோழன் அந்த மாதிரி சொன்னாலும் அதுக்காக ரியாலிட்டியில் சோழன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவர் பண்ணது தப்பாக இருந்தாலும் சோழன் வீட்டை விட்டு வெளியே போகிறத இவங்களால ஏற்றுக்கவே முடியல. எப்பா நிலா இந்த ஒரு வச்சு மன்னிச்சு விடுப்பா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்லவும், இல்லைண்ணே என்னால் முடியாதுன்னு அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. அப்படியே சொல்லிட்டு நிலா அமைதியாக போயிடுறாங்க. அண்ணன் விடுண்ணே, நான் பண்ணது தப்பு தானே, நானே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், உங்கள் கூட எல்லாரு கூடயும் நிலா இருக்கணும், அதானே உங்களுக்கு முக்கியம். பல்லவனுக்கு உங்கள் அண்ணி கூடவே இருக்கணும், உங்களுக்கு நிலா எங்கேயும் போகக்கூடாது, உங்களோட பாசக்கார தங்கச்சி. ஆக மொத்தத்தில் எனக்காக யாருமே யோசிக்கல, எனக்காக நானே யோசிச்சு ஒன்று மேலே ஒன்று பொய் சொல்லி இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நானே யோசிச்சு பண்ணி இப்போது நானே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். எனக்காக நீங்கள் யாருமே வரல, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நிலா இந்த வீட்டிலே இருக்கணும், அது மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வருத்தத்தோடு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பாண்டியன் இருந்துக்கிட்டு, பாருடா நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நீயே தானே போய் சொல்லி மாட்டிக்கிட்ட, இதில் எங்களுடைய தப்பு எதுவுமே இல்லை, நீ அவங்களுடைய ப்ரூஃப் வச்சுக்கிட்டே அவங்க கிட்ட கொடுக்காம இருந்தா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகும் நீ யோசிச்சு பார்த்தியா, இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதுவும் மேலே கோவப்படுறாங்க, இதில் நீ தாண்டா தப்பு பண்ண, நாங்கள் என்னடா தப்பு பண்ணோம், இப்போ எதுக்குடா பல்லவனையும் அண்ணனையும் திட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு இங்கே பாருடாப்பா எதுவுமே பேசலை, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா அவள் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாரும் கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களோட பாசக்கார தங்கச்சி கூட நீங்களே சந்தோஷமாக இருந்துக்கோங்க, நான் இந்த வீட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சோழன் இங்கே சேரன்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் என்ன அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே, நீயும் இந்த வீட்டுக்கு வேணும், அண்ணியும் இந்த வீட்டுக்கு வேணும்ண்ணே, நீ இல்லாமல் எப்படிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நடிக்காதீங்கடா, உங்கள் அண்ணி இந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, நான் இல்லைன்னா நீங்கள் யாரும் கொஞ்சம் கூட என்னை கண்டுக்கவும் மாட்டீங்க, வருத்தப்படவும் மாட்டீங்க, இப்போ எதுக்கிட்ட தேவையில்லாமல் ஏன் முன்னாடி இப்போ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஸோ சேரன் இருந்துக்கிட்டு சோழா நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைடா, ப்ளீஸ்டா இங்கே இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணா
அதான் உங்கள் தங்கச்சி சொல்லிட்டால, நீ உங்கள் தங்கச்சி என்னை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னப்போ கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, இப்போ எதுக்கு நான் என்கிட்ட வந்து கெஞ்சிட்ருக்க? இவ்வளோ பாசமாக இருக்கிறவர் நீங்கள் எல்லாரும் போய் நிலாக்கிட்ட எனக்காக பேசலாம்ல, அப்போ கூட எனக்காக யாரும் பேச மாட்டேன்றீங்களே, இதுலேருந்தே தெரியுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாரு. ஆனால் பண்ணுற தப்பெல்லாம் அவன் பண்ணிவிட்டு பழியெல்லாம் நம்ம மேலே தூக்கி போடுறானே, விடுண்ணே போகட்டும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாங்க. போகும்போது கூட பாண்டியன் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு சோழன் வந்து கிளம்பி போகிறாரு. ஸோ நிலா கிட்ட போய் சேரன் வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நிலா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டோட லவ் கிளவர்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.